மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் லூர் எல்லாரும் எப்படி இருக்கு? நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்சி தெப்பக்குளத்தோட என்ட்ரன்ஸ் வாசல் இருக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாப்பிட போகிறோம். எங்கே அப்படின்னா ஊரில் எல்லா கடையும் சாப்பிட போகிறோம். என்ன அப்படின்னா ஒரு மஸ்ட் ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப் திருச்சி அப்படின்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இன்றைக்கி வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். நீங்கள் வந்து திருச்சியாக இருக்கலாம், இல்லாட்டி வெளியூர் வந்து திருச்சி வரவங்களா இருக்கலாம். ஆனால் வந்து இங்கே வந்தால் உங்களுக்கு தோணும் ஒரு திருச்சிக்கான யூனிக்கான ஷாப்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னு தோணும். அப்படிங்கும் போது நம்மளோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நம்ம எடுக்க வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம கூட வந்து சுரேஷ் வந்திருக்காரு. வாங்க சுரேஷ். ஆக்சுவலாக வந்து ரொம்ப நாள் கழிச்சு வரான் சுரேஷ் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா இவனை வச்சு கூட நம்மளால் ஃபன் பண்ண முடியும். அதனால தான் இவனை வாண்டடாக வந்து 2 கோடி ரூபா கொடுத்து 7 எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வாங்க போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம நிற்க செக்கு காம்பாரு செக்கு கண்டிப்பாக காட்டுறேன். நான் வீட்டுக்கு வந்து பேமெண்ட் வந்தால் காமிச்சிருவோம். என்ன சொல்கிறேன்? ஓகேவா? நம்ம நிற்க அந்த மாதிரி தெப்பக்குளம் கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் செம்ம டிராஃபிக்கான ஒரு ஏரியா. ஏன்னா என்கிட்ட வந்து எப்படி வீடியோ எடுக்க போகிறோன்னா ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லி ட்ரை பண்ணி வச்சிருக்கேன். நிறையா வெரைட்டி ஆஃப் ஸ்பாட்டுன்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கான லொக்கேஷன் எல்லாமே பின் பண்ணி வச்சிருப்பேன். ப்ரைஸ் எல்லாமே நான் வீடியோலேயே சொல்லிடுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் டு த எண்ட் வரையும் பாருங்கள். வாங்க உள்ள போகலாம். ஸ்கிப் இந்த வீடியோ ஆரம்பிக்கலாங்களா? நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டே வந்து பார்த்தீங்கன்னா அஜினோஸ் பேக்கரி. எங்கே இருக்குது அப்படின்னா சத்திரம் பஸ்லேருந்து ஆண்டார் விதின்னு சொல்லுவாங்க பக்கத்துலேயே. லொக்கேஷன் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நம்மளோட மேப் எப்படி இருக்குது அப்படின்னா சத்திரத்துலேருந்து ஆரம்பித்து மார்க்கெட் பாலக்கரை ஜங்ஷன் போய் முடிகிற வரையும் நம்ம அந்த ஒரு வேலை தான் வந்து நம்ம வந்து ட்ரிப்பு போட்டிருக்கோம். கரெக்டாக ட்ரிப்னா அது ஷாப்ஸ் கரெக்டாக வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கோம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து பட்டர் பண்ண வந்து ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கும். நான் ஆல்ரெடி ஒரு ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சொந்தமில்ல தான் இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே பார்த்தீங்கன்னா பட்டர் பண்ணு வாங்கியாச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 rupees. ஓகேவா? நல்லா பட்டர்லாம் போட்டு நெய் நல்லா ஏன்டா குறுக்கால வேறு. ஓகே, நெய்லாம் போட்டு நல்லா ஒரு சூப்பராக ஒரு அந்த டவாலை வச்சு டோஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. அப்படி காட்டுற பாருங்க. உள்ள சூப்பராக இருக்குப்பா. ஸ்மெல்லே வேறு மாதிரி இருக்குது. ட்ரை பண்ணுவோமா? சாப்பிடுங்க தக்காளி. பாவ் நல்லா நெய் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. நெய் ஸ்மெல் கண்டிப்பாக தெரியுது. மேலே தனியாக ஊற்றி தந்தாங்க. உள்ளே போட்டு இது பண்ணுறது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஊற்றிருந்தாங்க. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டீ வச்சுருக்காங்க. லேயர் மில்க் அது மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. பட் இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது இது மட்டும்தான். அதான் ட்ரை பண்ணுறதுக்காக நீங்கள் வந்தோம். நம்மளோட செகண்ட் ஸ்பாட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தெப்பக்குளத்தில் இருக்க அத்தோ கடை. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக திருச்சியில் வந்து இந்த அத்தோ ஷாப் வந்து மெயின். இங்கே வர்றாங்க எல்லாமே நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஷாப்பு. அங்கே நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி என்ன ஷாப் ட்ரை பண்ண போகிறோம்? அத்தோ. எத்தனை பேர்? நீ தான் ஆனாலும் என்ன சாப்பிடலாமா? சரி சொல்லு, ஆளுக்கு ஒரு ஆஃபாக சொல்லு. ஏன்னா எல்லா கடையிலையும் சாப்பிடணும்ல, ஆளுக்கு ஒரு ஆஃபாக சொல்லுவோம். சொல்லு. ஓகே ஸோ 2 ஆஃப் அத்தோ வாங்கியிருக்கோம் நம்ம. வந்து இது வந்து ஆஃப் பிளேட். இது ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு எண்ட் ஆஃப் தி வீடியோவில் சொல்கிறேன் நான். சாப்பிடுவோம் சுரேஷ்? சாப்பிடுங்க. சேஸ். ரொம்ப நாள் ஆச்சுங்க சாப்பிட்டு. கொட்டுது கீழே. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழைத்தண்டு குருமா சொல்லுவாங்க. நான் குருமா குருமா ஓகே தேங்க்யூ. வாழைத்தண்ணு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. சுட சுட இருக்குது குழம்பு. வாழைத்தண்ணு ரொம்ப சுட இருக்குது குழம்பு. இந்த வாழைத்தண்டு குழம்புக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா. இன்னும் ட்ரை பண்ணுவோமா? தரமாக இருக்குது. சாப்பிட மாட்டியா? சாப்பிட்டுருக்கீங்களா? இப்போ நீ சாப்பிட மாட்டேன். 2 கோடி கொடுத்து ஒன்று எடுத்து வந்தது எதுக்காண்டி? சேலத்தில் 2 கோடி தான் கொடுத்து எடுத்துருக்கேன். நாக்கு மாதிரி பொறுமையாக சாப்பிடுவோம். என்னது
மேக்ஸ்வெல் மாதிரி 2 கோடி கொடுத்தா ஹெச்பி கிடைக்கும் அவ்வளோதான். நம்மளோட ஸ்பாட் 3 என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மைக்கேல்ஸ் ஐஸ்கிரீம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து இந்த ஷாப் இங்கே இருக்குது. ஒரு 70 இயர்ஸ்க்கு மேலே இங்கே இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க திருச்சியில். நான் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன். பட் நம்ம இங்கே வந்து அஃபிஷியலாக வீடியோ எதுவுமே எடுத்ததே இல்லை. நீங்கள் போயிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க உள்ள போகலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ் ரொம்ப ஃபேமஸ். ஆனால் 2 எஃப்எஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? அதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். உட்காருவா மகன் இடம் முடிச்சு செம்ம க்ரௌடாக இருக்குது கடையில். அவ்வளோதான் எல்லாம் ஜூமில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம எங்கேயும் போக முடியாது. 2 எஃப்எஸ்ண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ் இவங்கள்ட்ட இதான் வந்து ஃபேமஸ் ரொம்ப. யாருக்கு தெரியாது? பார்க்குறவங்களுக்கு தெரியாதனால சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா? எப்போதும் வந்து மாதிரி கிளாஸில் தான் தருவாங்க. கண்ணாடி கிளாஸ். சில்வர் கலர் ஒரு கப் மாதிரி இருக்கு. இப்போ கோவிட்னால மாற்றிட்டாங்க. ஷாப்புக்குலாம் வந்தோம் அப்படின்னா மினிமம் ஒரு 10 கப்பாக தான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் நம்ம. இது மட்டும் இல்லை, நிறையா இருக்கும் இங்கே. இதுவும் 10 rupees அந்த மாதிரி தான். அங்கே ப்ரைஸ் இருக்குது பாருங்களேன். இதுதான் ப்ரைஸ் லிஸ்ட்டு. வெண்ணிலா சாக்லேட் எல்லா வெரைட்டியுமே இருக்கும். ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே வந்து ஒரு நான் 4 rupeesலாம் சாப்பிட்ருக்கேன் இந்த ஷாப்பில். 4 ரூபாய்க்குலாம் இது சாப்பிட்ருக்கேன். டியூ டு ஜிஎஸ்டி விலை வந்து 10 ரூபா ஆயிடுச்சு. லாட் வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன். ரிப்போர்ட் அடிக்க போகிறேன். ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. என்ன வயசு கரெக்டு சூப்பராக இருக்கும் ஐஸ்கிரீம். இங்கே தான் டக்குன்னு கரைஞ்சிரும். அந்த வெண்ணிலா வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபீஸ்க்கு தான் கொடுக்க முடியும். கரெக்டாக கொடுக்குறாங்க. ஸ்பாட் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆர்ச்சிக்கு பக்கத்தில் இருக்க ஜீரதண்டா கடை. 2 ஜீரதண்டா சொல்லியிருக்கோம். வாங்க குடிக்கலாம். கூட்டமாக இருந்தால் என்ன பண்ணுறது? திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜெகதண்டா ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்டே ஷாப்பு. எவ்வளோ தான் கடை இருந்தாலுமே இங்கே சாப்பிட்ற ஜெகதண்டா ஒரு வேறு லெவல். என்னடா கரெக்டு தானே? பட்ஜெட்டுக்கு இருக்கும். பட்ஜெட்டுக்கு 20 ரூபா தான். ஜஸ்ட் 20 rupees. ஆல்ரெடி இந்த கடையில் எடுத்துருக்கோம் வீடியோ. அதனால் அப்போ என்ன டேஸ்ட் இருந்தோ அதே டேஸ்ட் அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். நிறையா வந்து இந்த பாதாம் போட்டு அப்புறம் நல்லா அந்த லிக்விடு பால் எல்லாம் ஊற்றி சூப்பராக பண்ணுவாங்க. மஸ்ட் ட்ரை. டூட்ஸ் இது மெயினாக ஸ்பாட் 5 என்ன அப்படின்னா வெஸ்ட் ஸ்கூல்கிட்ட இருக்க பானிபூரி ஷாப்பு. ஆல்ரெடி நம்ம இங்கே ஒரு பானிபூரி சேலஞ்ச் வீடியோ கூட பண்ணியிருக்கோம். இவ்வளோ பார்த்தீங்கன்னா தயிர் பூரி வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். வாங்க ட்ரை பண்ணுவோம். ஓகே, இதுதான் தயிர் பூரி. ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 rupees. அப்படியே ஒரு மாதிரி இதுக்கு நீங்கள் உங்கள் பேர் நீங்கள் எதுவும் பேர் வச்சுருக்கீங்களா தனியாக? இதுக்கு தகிபூரி. உங்கள் இதில் தகிபூரி, அவங்க இதில் வந்து தகிபூரின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூன்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நார்மல் ட்ரை பண்ணலாம். அதுக்காக எடுத்துக்கோ. சூப்பராக இருக்குது. ஒரு மிக்சரு அப்புறம் அந்த ஃப்ரூட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணு. இவரு எவ்வளோ நாள் நல்லா சாப்பிட்ருக்கியா? நிறைய பேர் தெரியாது. இந்த பூரிக்கு நிறைய பேர் தெரியாது. கடை தெரியும். நார்மல் பூரி இருக்கும். இங்கே ஒமேகாவில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இங்கே சாப்பிடுவாங்க. பட் இந்த தயிர் பூரிங்கிறது நம்ம தான் சொல்லி எல்லாரும் தெரியுது. என்னடா தெரியுதா? ஒரு ஸ்வீட்னஸ், லைட்டாக காரம், லைட்டாக ஒரு புளிப்பு, மிச்சர் போடுறது நல்லா கண்டினியூஸாக இருக்குது. எல்லாம் கலந்து ஒரு கலவையான ஒரு டேஸ்ட்டு. அவங்க ஊர் பேரில் வந்து தகிபூரி, நம்ம ஊர் பேரில் தயிர் பூரி. அவ்வளோதான். டூட்ஸ் இது வந்து ஸ்பாட் 6 எங்கே இருக்குது அப்படின்னா குரவாளுமன் கோயில் பக்கத்தில் இருக்க நம்ம வடப்பாவு கடை தான். தள்ளுவண்டி தாத்தா கடை நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த வடப்பாவு வேறு லெவலில் இருக்கும். அதான் ட்ரை பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்துட்டேன். 2 படப்பாவை சொல்லியிருக்கேன். வாங்க ட்ரை பண்ணி பார்த்துடலாம்.
2 வடைப்போ வாங்கியிருக்கோம். ரைட், நீ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிற. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. புது டேஸ்ட்டாக இருக்கும். எதுக்கு நீ ஃபோனில் எடுத்துகிட்டு வர? பாபாஜி டேஸ்ட்டாக இருக்கும். பாபாஜி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கு. அது கன்டினியூஷன் என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கடலை எண்ணெயில் போடுவாங்க எல்லா பலகாரமும். அதனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த எண்ணெயோட டேஸ்ட்டே தெரியாமல் ஒரு மாதிரி அந்த ஸ்மெல்லு மட்டும் இருக்கும். பார்த்தாலே தெரியல என்னென்ன இருக்குன்ட்டு. பயங்கரமாக இருக்கும். 2 சட்னி, மிச்சர், பன்னு, அப்புறம் போண்டா, அவ்வளோதான். டூட்ஸ், இது பேர் நம்மளோட ஸ்பாட் 7 தந்தூரி சாய். எங்கே இருக்குது அப்படின்னா புத்தூர் 4 ரோட்டில் இருக்குது. நான் அங்கே போயிட்டுருக்கேன். ஓகே, அது வந்து புத்தூர் 4 ரோட்டில் இருக்குது. இவங்கள வந்து தந்தூரி சாய், அப்புறம் நிறையா அந்த ஜூஸ் வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. பட் இங்கே வந்து ஃபேம் வந்து பார்த்தீங்கன்னா தந்தூரி சாய் தான். வாங்க அதை ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஏன்னா ஃப்ரேமில் வந்து ஒரு மாட்டுறதுக்காண்டி வந்து மகேஷ் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கோம் நம்ம. ஏன்னா வந்து ஆல்ரெடி நானும் சுரேஷ் 2 பேருமே வந்து இது ட்ரை பண்ணியிருக்கோம். வீடியோ இருக்குது நம்ம சேனலில். பட் மகேஷ் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷு. அவரோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பார்த்துடலாம். நீ குடி மகேஷ், எப்படி இருக்குன்னு. சுட இருக்குது. என்ன சொல்லு. சொல்ல முடியல. நல்லா இருக்கும். ஸ்மெல்லு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மின்ட் ஸ்மெல்லு. இது இல்லாமல் தட்டோட செட்டு அதெல்லாமும் வச்சுருக்காங்க. பட் நாம் நீ ட்ரை பண்ணுறது ஒன்லி தந்தூரி சாய் மட்டும் தான். ஃபைனல் ஸ்பாட் நம்பர் 8 பாதாம் பால் ஷாப்பு ஜங்ஷனில் இருக்கிறது. கரெக்டாக எங்கே அப்படின்னா தஞ்சாவூர் பஸ் வெளில வர இடத்துலேருந்து எட்டி பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படின்னா அந்த ஹோட்டல் ஒன்று இருக்குது. அந்த ஹோட்டலோட லொக்கேஷன் கீழே வந்து பின் பண்ணி விட்றேன். எப்போ பார்த்தாலும் ரஷாக இருக்கும் ஒரு ஷாப்பு. கண்டிப்பாக இது மஸ்ட் ட்ரையில் வந்து ஒரு வேறு லெவல் ஃபுட்டு. ஆல்ரெடி நம்ம சாப்பிட ட்ரை பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்ம ஃப்ரேமில் வந்து மாற்றமாக மகேஷை கொண்டு வந்திருக்கேன் உள்ளே. ஸ்பாட் நம்பர் 8 பாதாம் பால் 30 rupees. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாதாம் பால் அந்த இதெல்லாம் போட்டு அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சக்கரெல்லாம் போட்டுருவாங்க. மகேஷ் ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்லு. ட்ரை பண்ணு. இந்த பாதாம் அந்த இதெல்லாம் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாசம் எத்தனை வாட்டி குடித்தாலும் திரும்ப குடிக்கக்கூடிய ஒரு மஸ்ட் ட்ரை ஃபுட், ஒரு ட்ரிங்காக தான் இருக்கும் இது எப்போவுமே. இந்த பாதாமோட ஸ்மெல் தாங்க. பாதாம் வேறு ஒரு ஃப்ளேவர்லாம் போடுறாங்க. நல்லா இருக்குது, சூப்பராக. யார் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். உங்கள் பாருங்க ஆடையோட வரும் அப்படியே வேறு மாதிரி. நம்ம நல்லா இருக்குல்ல. ஓகே டூட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன் நம்புறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 8 ஷாப்ஸ்க்கு வந்து காமிச்சிருக்கோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8 ஷாப்புமே வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒரு மஸ்ட் ட்ரை ஷாப் தான். ஒரு சில ஷாப் டேஸ்ட் நல்லா இருக்கலாம், நல்லா இல்லாமல் இருக்கலாம். பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாப்பு பர்சனலாக. மோஸ்ட் ஆஃப் ஆல் திருச்சியில் எல்லாமே ட்ரை பண்ணியிருப்பாங்கடா. இந்த கடை எல்லாமே ட்ரை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் திருச்சியாக இருந்தீங்கன்னா இது ட்ரை பண்ணல அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெளியூர்லேருந்து நம்ம திருச்சிக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா இது எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்போயும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் சேனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 150 வீடியோ போட்டிருக்கோம் திருச்சி மட்டும். ஆல்ரவுண்ட் திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஷாப்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான ஷாப்ஸ் இருக்கலாம். அந்த ஷாப்ஸ் நிறையா போட்டிருக்கோம் நாம. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோஸில் வந்து உங்களோட ஃபேவரட் ஷாப் வராமல் வந்திருக்கலாம், ஃபேவரட் எல்லா ஷாப் கூட வந்திருக்கலாம். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். இதில் வந்து ஷாப்ஸ் வரல அப்படின்னா இந்த ஷாப் நல்லா இருக்கும் போது ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். முடிஞ்சாலும் நம்ம பார்ட் 2 போகிறதுக்கான ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஷாப்ஸுமே என்னால் எடுக்க முடியல. ஆனால் இதுக்கு மேலே எடுக்க முடியல. நான் வந்து எத்தனை 4 மணிக்கு ஆரம்பித்தோமா, 4 o'clock ஆரம்பித்தோம். இப்போ வந்து பற்றி டைம் என்னாச்சு அப்படின்னா ஒரு 8 o'clock மேலே ஆயிடுச்சு. ஒரு எத்தனை 8 ஷாப் எடுத்தோம். எவ்வளோ ஒரு 400 வந்துருக்கோம் மொத்தமாக. 400 ஆகிடுக்கும் மொத்த பில்லு. எல்லா கடையும் நாங்கள் சாப்பிட்டோம். நான் 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி 2 பேருக்கு மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். மாதிரி ஷேர் பண்ணிட்டேன். ஆனால் எல்லாமே எல்லா கடையிலும் சாப்பிட முடியாது. இப்போ அதனால ஒரு கேராக இருக்குது. ஏன்னா வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஒரு கடையில் சாப்பிட்றப்போ நான்வெஜ் எல்லாமே சாப்பிடலாம். பட் இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட். எல்லாமே ஸ்நாக்ஸ் ஐட்டம் ட்ரை பண்ணோமா. கண்டிப்பாக இது எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா கழுவி ஊற்றிட்டு போங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப், ஃபாலோ vlog தமிழா.
இப்போ பாய் ஃப்ரம் vlog தமிழ் சுரேஷ் பின்னாடி இந்த மகேஷ் இருக்காரு. அவர் வந்து ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறாரு கேமரா முன்னாடி வந்து. அதனால் வந்து அவர் வந்து அங்கே பாய் சொல்லிங்க வைஸ் பாய் பாய்